அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இன்றைய தினம் தலைவர் விஜய் அவர்களால், கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய உறுதிமொழியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. கூடவே சேர்த்து கட்சியினுடைய பாடலும் வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை ஆரம்பித்தார். கட்சியினுடைய பெயரை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து வருகிற செப்டம்பர் மாதம் இறுதியில் கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு நடைபெற இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்த சூழலில் இன்றைய தினம் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நகர்வு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து நடந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை இன்றைக்கு விஜய் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதுதான் இந்த முழுக்க காலையிலிருந்தே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. கொடி உணர்த்தும் செய்தி என்ன? கொடியில் இருக்கக்கூடிய சிவப்பு மஞ்சள் நிறம் உணர்த்தும் செய்தி என்ன? கொடியில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு யானைகள், இரண்டு போர் யானைகள், அந்த யானைகள் உணர்த்தும் செய்தி என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த யானைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய வாகைப்பூ, அந்த வாகைப்பூ உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன என்பது பற்றியெல்லாம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் விஜய் அவர்களால் வெளியிடப்படவில்லை. அது குறித்த அறிவிப்புகள் எல்லாமே வருகிற செப்டம்பர் மாதம் இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில மாநாட்டில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சியினுடைய கொடி வெளியானதுமே பலதரப்பட்ட கருத்துகளும் பேசப்பட்டு வருகிறது. முதல்ல என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் என்கிற வார்த்தை இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, இப்படி இந்த கட்சிகள் எல்லாமே பெரும்பாலான கட்சிகளுடைய பெயரில் திராவிடம் என்கிற வார்த்தை இருக்கும். ஆனால் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய பெயரில் திராவிடம் என்கிற வார்த்தையே இல்லை. அப்படின்னா அவர் திராவிடத்திற்கு துணை போகாமல் ஒரு தமிழ் தேசிய ஒரு அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுப்பாரா என்கிற ஒரு பெருத்த ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் இருந்து வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய, அவருடைய வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய கொடியில் திராவிடத்தினுடைய நிறமான கருப்பு சிவப்பு நிறமும் இல்லை என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இல்லையே, சிவப்பு நிறம் இருக்கிறதே என்றும் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட கட்சிகளுடைய கொடியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த நிறமான அந்த சிவப்பு நிறம் இருக்கிறது இல்லையா, அந்த சிவப்பு நிறத்திற்கும் விஜய் அவர்களுடைய கட்சியின் கொடியில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு நிறத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ரெண்டு நிறமும் ஒரே மாதிரியான நிறம் இல்லை, ரெண்டும் வெவ்வேறு சிவப்பு நிறம் என்று சொல்லலாம். அதைத் தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பாடல், கட்சியினுடைய அந்த பாடல் வெளியாகி இருக்கிறது. அந்த பாடலிலும் எந்த இடத்திலையுமே திராவிடத்தினுடைய அடையாளம் இல்லை என்பதோடு சேர்த்து ஆரியத்தினுடைய அடையாளமும் விஜய் அவர்களுடைய அந்த கொடியில் இடம்பெறவில்லை என்பது ஒரு கூடுதல் தகவலாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கட்சியினுடைய பாடல், அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அந்த பாடலிலும் எந்த இடத்திலும் ஆரியம் என்கிற வார்த்தையோ திராவிடம் என்கிற வார்த்தையோ ஆரிய திராவிட சித்தாந்தங்களை சார்ந்த செய்திகள் எதுவுமே அதில் இல்லை. தமிழன் கொடி, தமிழன் ஆழ்வான், தமிழன் பெருமை என்று முழுக்க முழுக்க தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் மண் சார்ந்து, தமிழ் நிலம் சார்ந்து தமிழர்கள் என்கிற அடையாளத்தோடு தான் அவருடைய அந்த பாடலும் வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது ஆரிய திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழர் நிலத்தில் விஜய் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க போகிறாரோ என்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவருடைய உறுதிமொழி, அந்த உறுதிமொழியை பார்த்தீங்கன்னா அதிலே சில முக்கியமான செய்திகள் எல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே அவர் சொன்னது போல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்தி இருக்கிறார். அதோடு சேர்த்து மொழிப்போர் ஈகியர்களுடைய அவர்களுடைய அந்த நோக்கம், லட்சியம் நிறைவேற நம்ம தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்கிற கருத்துக்களையும் பேசியிருக்கிறார். அதே போல தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்கிற கருத்துகள், தொடர்ந்து தமிழர் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கான அத்தனை காரணிகளையும் அவர் தன்னுடைய உறுதிமொழியில் வைத்திருக்கிறார். உண்மையில நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், இன்றைய தினம் நடந்த அவருடைய கொடி, அவருடைய பாடல், உறுதிமொழி, இது எல்லாமே வரவேற்கத்தக்கது, ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் யாருக்கு சிக்கல் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விஜய் அவர்களுடைய கொடி அறிமுகமாக போகிற அந்த நேரத்திலிருந்து திமுகவை சார்ந்தவர்களுக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. திமுகவினருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்ததும் திமுகவினர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்திலேயே, அதாவது அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான திமுகவினுடைய ஐடிவி அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே திமுகவினுடைய கொடியை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் கொடியை
பிடித்து வைத்திருப்பது போன்று அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று திமுக கொடியினுடைய வரலாறு என்ன என்று அந்த வரலாற்றை எல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடவே சேர்த்து விஜய் அவர்களை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ, அவருடைய கொடியை, அவருடைய உறுதிமொழியை, அவருடைய பாடலை எப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியுமோ எல்லா விதத்திலுமே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தி மட்டும் தெரிகிறது, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம், அரசியல் ஆரம்பம் என்பது யாருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய போட்டியாளராக வந்து விடுவார் என்று அவங்க வந்து நினைக்கிறாங்க. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு காலையிலிருந்தே திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் விஜய் அவர்களை, அவர் மீதான விமர்சனங்கள், அவதூறுகள் எல்லாம் ஒரு புறம், இன்னொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகழ் பாடி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு இவ்வளவு அச்சம் திமுகவுக்கு? அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு அவதூறுகள் தொடர்ந்து இன்னைக்கு காலையிலிருந்து அதை தான் திமுக செய்து வருகிறார்கள். ஏன் இவ்வளவு ஒரு அச்சம்? வரட்டுமே. புதிதாக ஒருவர் தமிழ்நாட்டில், ஒரு தமிழன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். இன்னும் அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதுவுமே அவர் வந்து சொல்லலை, இன்னும் சொல்லலை. மேலோட்டமாக சில செய்திகள் அவர் பேசி வருகிறாரே தவிர முழுமையாக அவருடைய கட்சிக்கான கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பது பற்றி அவர் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கலை. அடுத்த மாதம் அவருடைய கட்சியினுடைய அந்த மாநாட்டில் தான் கட்சியினுடைய முழுமையான கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் அறிவிப்பதா சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் பொறுங்க. ஏன் இவ்வளோ அவசரப்பட்டுறீங்க? திமுக ஏன் இவ்வளோ அச்சம்? நீங்கள் தான் ஆளுங்கட்சி, 50 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட கட்சி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சி, கோடிக்கணக்கில் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி, நாங்கள் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்களை வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள், இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இதெல்லாம் பேசுகிறீங்க. அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் இவ்வளோ அச்சப்படுறீங்க? நீங்கள் இவ்வளோ அச்சப்படுறீங்க? இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, ஒரு புறம் விஜய் அவர்கள் வசைப்படுறது, இன்னொரு புறம் ஏதோ விஜய் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் இவர்களுக்கு ஏதோ பெரிய அக்கறை இருப்பது போல, விஜய் அவர்கள் சீமானோடு சேர்ந்து விடக்கூடாது, நாம் தமிழ் கட்சியோடு கூட்டணி வைத்து விடக்கூடாது, அப்படி கூட்டணி வைத்தார் என்றால் அவருக்கு அரசியல் எதிர்காலமே இருக்காது என்று திமுகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அறிவுரை வழங்குறாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியை உறுதி செய்து விட்டதா? ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இவ்வளோ அச்சம்? வரட்டும், முதல்ல அச்சப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக அரசியலை எதிர்கொள்ளுங்கள். நாம் தமிழ் கட்சியின் தலைமையோ இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையோ இதுவரை கூட்டணியை உறுதி செய்யலை, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி பேசக்கூடிய கருத்தியல்கள், நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளோடு ஒத்து போகுமோ? அப்படி ஒத்து போகிற பட்சத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ? 2 பேரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்றால் நம்முடைய அரசியல் முற்றுமுழுதுமாக காலியாகி விடுமோ என்று திமுக அச்சப்படுகிறது. நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து விடக்கூடாது என்பதில் திமுக ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதுதான் எரிச்சல். அந்த வயிற்றெரிச்சலின் வெளிப்பாடு தான் இன்று முழுக்க இந்த வேலைகளை வந்து திமுக செய்து வருகிறார்கள். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அது உங்களுடைய வாடிக்கை, உங்களுடைய இயல்பு, உங்களுடைய வழக்கம். அவதூறுகளை அள்ளி வீசுவது, நாலாபுரத்திலிருந்தும் கண்டமேனிக்கு விமர்சனங்களை எல்லாம் அள்ளி வீசுவது உங்களுடைய வழக்கம், வாடிக்கை. அதை நீங்கள் இன்றைக்கு விஜய் நோக்கி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய அவதூறுகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் யாரையுமே பாதிக்காது. அது உங்களைத்தான் பாதிக்கும், உங்களை மட்டும்தான் பாதிக்கும். ஏன்னா ஏற்கனவே கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி எந்த அளவிற்கு ஒரு சர்வாதிகார மோசடித்தனமான ஆட்சியாக இருக்கிறது என்பது மக்கள் எல்லோருக்குமே தெரியும். மக்கள் ஏற்கனவே கடும் அதிருப்தியில் உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை ஏவி கொண்டிருக்கிறீர்கள். வாக்குறுதிகள் எல்லாம் ஒன்றும் நிறைவேற்றும் இல்லை, எதுவுமே செய்யலை. முழுக்க சில ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு, சில பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய புகழ் பாடக்கூடிய வேலைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். இவருடைய அச்சம் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்துகிறது. நடிகர் விஜய் அவருடைய அரசியல் வருகை என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஆட்டத்தையும் காட்டியிருக்கிறது என்கிற செய்தியும், நாம் தமிழர் கட்சியும் விஜய் அவர்களும் இணைந்து விடுவார்களோ என்கிற அச்சத்திலேயே திமுகவினர் தூக்கத்தை துளைத்து விட்டார்கள் என்கிற செய்திகளும் தான் மிக தெளிவாக தெரிகிறது. இறுதியாக நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியினுடைய அரசியல் பயணம் சிறக்க மனம் நிறைந்த வாழ்த்துகள்.